இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எல்லாருக்கும் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் என்ன செய்யறதுன்னு ஒரு குழப்பமாகவே இருக்கும். அந்த குழப்பத்தை போக்குறதுக்காக தான் இப்போ நம்ம சேனலில் 7 days 7 தோசை ரெசிபிஸ் போட போகிறோம். இதை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. 7 days 7 தோசை ரெசிபியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ரெசிபி கார தோசை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்டான மற்றும் மொறு கார தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு இந்த கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறேன். இது 200 கிராம் கப். இப்போ இந்த கப்பில் நான் 2 கப் புழுங்கல் அரிசியும் 2 கப் பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வைக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஆர்டினரி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி நம்ம வெரைட்டி தோசை டெய்லி ஒன்று ட்ரை பண்ணும்போது வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ புழுங்கல் அரிசியும் பருப்பும் ஊற வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கார தோசை ரொம்ப ருசியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். 5 ஆஃப் பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 5 எடுத்திருக்கேன். காய்ந்த மிளகாய் 4 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி காம்பு எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, மிளகு, சீரகம், உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ மிக்சியில் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். புழுங்கல் அரிசியும் பருப்பும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. புழுங்கல் அரிசியும் பருப்பும் அரைக்கும் போது கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பதத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவில் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், கொத்தமல்லி காம்பு, தக்காளி, உப்புலாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இது கூடவே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். 3 வெங்காயத்தை நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் தக்காளி பேஸ்ட் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவோட அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி பேஸ்ட் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3த்தையும் போட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாலாம் போட்டு செய்யும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மாவு ஒரு 30 நிமிஷம் நம்ம அப்படியே வைக்க போகிறோம். 30 நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ தோசைக்கல் போட்டிருக்கேன். தோசைக்கல் சூடானதும் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிடலாம். நம்ம தோசை ஊற்றும் போது ஓட்டையாக வருதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கனால அப்படி தான் வரும். இப்போ அந்த ஓட்டையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்போ தான் நல்லா வேகும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே விடுங்க, வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்போ தான் நல்லா முறுக்கலாக வரும். இப்போ எடுத்துடலாம். சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கார தோசை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொறு கார தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து மற்ற வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.